வணக்கம் நண்பர்களே. சாத்தான்குளம் கொலை வழக்குன்னா போலீஸ் கஸ்டடியில் இறந்து போன தந்தை மகன். இன்று தீர்ப்பு இந்த நேரம் நான் இந்த பதிவேடும் இந்த நேரத்தில் அந்த தீர்ப்பு வெளியாகிருக்கிறது. இதில் 9 பேருக்கு இரட்டை மரண தண்டனை. அந்த இரட்டை மரண தண்டனை என்பதற்கான முழு விளக்கம் எனக்கு தெரியல. அது ஒரு டெக்னிக்கல் டெக்னிக்கல் டெர்மாலஜி. அதை விட்டுருவோம். அது மரண தண்டனை, அவ்வளோதான். ஒரு மனுஷன் ஒரு முறை தான் சாக முடியும். மரண தண்டனை 9 போலீஸாக இருக்கும். இவங்க மேல்முறையீடு போவாங்களா, அது நிறைவேறுமா, அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. எனக்கு என்ன ஒரு சந்தேகம், ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் போலீஸ் கஸ்டடியில் காவலர்களுடைய விசாரணையில் இரவு முழுவதும் இந்த 9 பேர், இந்த குறிப்பிட்ட 9 பேர், அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், அது போக மீதி இருக்க 9 பேரும் அடிச்சிருக்காங்க. அடித்ததில் தான் தந்தை முன்னாள் மகன், மகன் முன்னாள் தந்தை என்று இருவரும் மன ரீதியாக துன்புறுத்தப்படும் அளவுக்கு அடித்திருக்கிறார்கள். இதில் எனக்கு எழும் கேள்விகள், விசாரணை முழுமையாக நடைபெற்று தான் இந்த தண்டனையை கொடுத்திருப்பார்கள் நீதிபதிகள், அது எனக்கு சந்தேகம் இல்லை. இது போன்ற போலீஸ் கஸ்டடியில் டெத் அப்படின்னு கஸ்டடி டெத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, போலீஸோடைய விசாரணையில் இறந்து போவது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவாது யோசிக்கும். போலீஸினை அடிக்க யோசிப்பாங்க. நம்ம ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மரண தண்டனையே கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு பாடமாக இருக்கட்டும்னா அவங்க இந்த தீர்ப்பை கொடுக்கும்போது நீதிபதிகள் தெரிவித்ததாக சொல்கிறாங்க. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு எழக்கூடிய கேள்வி ஒன்று, அனுமதி அளித்த நேரத்தை விட, அது கொரோனா பீரியடு, அனுமதி அளித்த நேரத்தை விட கூடுதலான நேரம் கடையை திறந்தது. இந்த ஒற்றை காரணத்துக்காகத்தான் அவர்கள் இரவு முழுவதும் அடிக்கப்பட்டார்கள் என்று நாம் எளிதாக அதை கடந்து போய்விட முடியுமா? அதற்கு பின்னால் வேறு ஏதேனும் நோக்கங்கள் இருக்கிறதா, தனிப்பட்ட விரோதம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்களா நமக்கு தெரியல. ஆனால் அது வெளிவர வேண்டும். ஏன்னா அனுமதி அளிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக கடை திறந்துருந்தாருன்னா அடிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. உயிர் போகும் அளவுக்கு கூட்டிகிட்டு போய் அப்பாவை பையன் அடிக்கிற அளவுக்கு என்ன வேறு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்குமோ, இல்லாமல் கூட இருக்கலாம், இருக்குமோன்ற ஒரு சந்தேகம். இரண்டாவதாக, ஒருவரை கைது செய்யும் பொழுது மெடிக்கல் மெமோ, அதாவது அவருடைய மருத்துவ சான்றிதழ் அப்படிங்கிறத கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கி தான் இவங்க சிறை நிர்வாகத்துக்கு சிறைக்கு அனுப்புவாங்க. அப்போது இவர் முழு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் என்று ஒரு மருத்துவர் சான்றளித்திருக்க வேண்டும், அரசு மருத்துவர். அப்படி மெடிக்கல் மெமோ இருந்துச்சா? அப்படி கொடுத்துருந்தாருன்னா அந்த டாக்டருக்கு என்ன தண்டனை? அவர் தப்பித்து விட்டாரா அல்லது வேறு காரணங்களா? எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். இல்லை தீர்ப்பில் இன்னமும் அந்த டாக்டரை பற்றி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? நேர்கள், வழக்கறிஞர்கள், விவரம் தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 முக்கியமான கேள்வியாக இந்த வழக்கிலிருந்து எனக்கு தோன்றியது. மற்றபடி அவர்கள் கொடுத்த தண்டனையை பற்றி நான் ஒன்றும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்.